ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரீ-0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் அனிமே அப்படின்னே சொல்லலாம். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் தான் இருக்குது. அண்ட் என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் அனிமே அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு இந்த அனிமே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க பலவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ-0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 1. யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ கடையில் ஜாமான் வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கடையில் உட்காந்து ஜாமான் வாங்கிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒன்று காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அங்கே இறந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அந்த இறந்து போகிறவனை காட்டுறாங்க. நான் எப்படியாச்சும் ஒன்று காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போயிட்டு இருக்கிறவன் என்னடான்னா ஒருத்தியோட கையை பிடிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோ கடையில் ஜாமான் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அங்கே சாகிற கண்டிஷனில் இருக்கிறவன் நான் எப்படியாச்சும் ஒன்று காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. என்னடா திடீர்னு எல்லாம் ஒரு மாதிரி தெரியுது, ஒருவேளை நைட் ஃபுல்லாக கேம் விளாண்டுட்டு இருந்தா இப்படி தான் பண்ணும் போல், ஒழுங்காக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை கசக்கிட்டு கண்ணை அவன் திறந்து பார்த்தா அவனுக்கு ஒரு ஆச்சரியம், அவன் வேற இடத்துல நின்றுட்டு இருக்கான். இது பார்க்குறதுக்கு ரியல் மாதிரியே இருக்குது, கனவு மாதிரியே இல்லையே. சரி ஓகே, யாரோ ஒருத்தங்க என்னை இந்த இடத்துக்கு சமன் பண்ணியிருக்காங்க போல், நான் வேற ஒரு உலகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இந்த இடத்துல ரீ-0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமேவோட நேமை போடுறாங்க. ஒரு பொண்ணு எதையோ ஒன்று தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கா. அவளை பார்த்தா ஏதோ திருடி மாதிரி தெரியுது. ஏங்கப்பா இந்த இடத்துல டம்மி ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்க, மான்ஸ்டர்லாம் கூட இருக்காங்க, கண்டிப்பாக எனக்கு ஏதாச்சும் பவர் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ஆபத்தாக இருக்குது, என் பவரை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் வேற ஒருத்தன் வந்து காப்பாற்றுறான். ஒருவேளை இப்போமே எனக்கு பவர் வந்திருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கடையில் ஒரு ஆப்பிள் இருக்குது. இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற காசை கொடுக்குறான். இது காசு இல்லைன்னா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விடுதான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேண்டசி வேர்ல்டில் ஒரு அட்வென்ச்சரஸ் கில்டு இல்லைன்னா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குன்னு சொல்லிட்டு லேடிஸ் பாத்ரூம்குள்ளே போய் அடி வாங்குறான். அதுக்கப்புறமா பாருக்குள்ளே போயிட்டு அவனை ஒரு ஆள் வந்துட்டு தள்ளி விடவும் கண்ணில் கொத்திருந்தான். அப்படியே போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருதான். இது நியாயமே இல்லை. எத்தனை படத்தில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி சமன் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று சூப்பர் பவர் இருக்கும், இல்லை லெஜெண்டரி ஸ்வாடாச்சு தருவாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான், அதில் சார்ஜ் இருக்குது, ஆனால் சிக்னல் இல்லை. எத்தனை படம் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக ஒரு அழகான பொண்ணு தான் இந்த இடத்துக்கு என்ன சமன் பண்ணியிருப்பா, அழகான பொண்ணு சீக்கிரம் என்ன தேடி வா அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா 3 ரவுடி பசங்க தான் வந்து நிற்காங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டுருக்கா. இவா தான் அந்த பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண சமன்ல இருந்தா நான் வந்திருக்கேன் அப்படிங்கவும் நீ யாருனே தெரியாதுன்னு அந்த பொண்ணு ஓடிடுதா. உடனே நம்ம ஹீரோ சரி ஒரு வேளை மேஜிக் பவர் இல்லைன்னா என்ன, நம்மக்கிட்ட சூப்பர் பவர் ஏதாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறான். உடனே கூட இருக்கிற இன்னொருத்தன் கத்தி எடுத்துட்டு நிற்கவும் ஐயா என்னை விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் காலில் விழவும் இப்போ எல்லாருமே போட்டு நம்ம ஹீரோவா அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு ஓடி வரா. அவர் ரொம்பவே அழகாக இருக்கா. ஹீரோயின் என்ட்ரன்ஸ் ஆச்சே, ஸோ கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் இருக்கும். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என் பேட்ச் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நாங்கள் உங்கள் பேட்ச் எதுவும் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இவனை காப்பாற்ற வந்திருக்கீங்களான்னு கேட்கவும் இவனெல்லாம் காப்பாற்ற வரல, என்னோட பேட்ச் தான் வேணும் அப்படிங்கவும் இப்போ தான் ஒரு சின்ன பொண்ணு இந்த வழியாக தூக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் உடனே நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. ஆனால் இவனை நான் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவா அவா காப்பாற்றுறா. எங்கே பாரு பொண்ணு, நெக்ஸ்ட் டைம் மட்டும் நான் உன்னை பார்த்தேன், கண்டிப்பாக உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன், இப்போ எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிரா சொல்லவும் ஒரு பூனை வந்துட்டு ஒழுங்கா இங்கேருந்து ஓடிருங்கடா இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அப்படின்னு அந்த பூனை சொல்லுவோம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சமன் தானே, இவகிட்ட மேஜிக் பவர் இருக்குது, இவகிட்ட வச்சுக்கிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் ஓடிருந்தாங்க. நம்ம ஹீரோவோட மொழியே சரியில்லை, ஆளு புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அவனை ஒத்து பார்க்குறா. உண்மையிலேயே உங்கள் பேட்சை நான் எடுக்கலங்க அப்படின்னு அவள் சொல்லவும் சரி ஓகே உன் பார்வையிலேயே தெரியுது நீ அதை எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எந்திக்க முடியாமல் மயங்கி விழவும் இவனை நீ காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை கேட்கு. இவனை இப்படியே விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்த்தா அவன் யார் மடியிலையோ படுத்து கிடக்கான். பார்த்தா அது அந்த பூனை தான். உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த கேமில் நான் ஒரு ஹீரோ, என்னோட ஹீரோயின் ஒரு பூனையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டு இருக்கவும் என்னாச்சு உனக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு அந்த பூனை கேட்க இல்லைன்னு சொல்கிறா. பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. உன்னோட காயத்துக்கெல்லாம் நான் ஹீலிங் போட்டுட்டேன், ஆனால் அதை ஒன்றும் நான் சும்மா பண்ணல, உங்ககிட்டேருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன். என்னோட இன்செக்னியாவை நீ பார்த்தியா, அது நடுவில் வந்துட்டு ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி ஓகே நீ பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ், நான் உனக்கு ஹீலிங் பண்ண நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அவள் அவசரமாக நிற்கிறத பார்த்தாலே தெரியுது அவளுக்கு அந்த பொருள் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் கூட நான் யாருன்னே அவளுக்கு தெரியாது, ஆனால் எனக்காக மெனக்கிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அது போக அவள் செஞ்ச ஹெல்ப்புக்கு என்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகிறான். நான் அவன் கூட வந்து அந்த இன்சிக்னியாவை கண்டுபிடிச்சி தரேன், நான் அதை பார்க்கலனாலும் அந்த பொண்ணோட ஃபேஸை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கவும் ஆனால் எனக்கு இதுக்குலாம் உனக்கு ரிவார்டு தர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கவும் அப்போ எதுக்காக என் கூட வர அப்படிங்கவும் நான் ஒரு நாளைக்கு ஒரு நல்லதாச்சும் பண்ணால் தான் எனக்கு தூக்கம் வரும், ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே அந்த பூனையும் ஓகே சொல்லுது. உடனே இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஊர் ஃபுல்லாக அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வரைஞ்சி எங்கெல்லாமோ தேடி பார்க்குறான், ஆனால் எங்கேயுமே அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. இப்போ இவங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அந்த பூனை வந்துட்டு நம்ம இன்னும் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிடவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டு
என்னோட பேரு சுபாரு நாட்ஸுகே, நைஸ் டு மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூனை வந்துட்டு என்னோட பேரு ஹாக், நைஸ் டு மீட்டிங் யூ அப்படின்னு அந்த பூனை சொல்லுவோம். ஆமா நீ எங்கேருந்து வந்திருக்கான்னு அந்த ஹீரோயின் கேட்குறா. நான் ஈஸ்ட் சைட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவோம். நம்ம இருக்கிறதா ஈஸ்ட், இதுக்கு மேலே ஈஸ்ட் சைடு எந்த சிட்டியே கிடையாது. ஆக மொத்தம் நீ எங்கே இருக்கேன்னே உனக்கு தெரியல, உன்கிட்ட துட்டு இல்லை, உனக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். ஆனால் நீ ஆளை பார்த்தா கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பூனை கேட்குது. நான் வீட்டில் இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அவனோட கையை பிடிச்சி நம்ம ஹீரோயின் பார்க்குறா. உன்னோட கையை பார்த்தா சாஃப்டான கை மாதிரி இருக்கு, நீ வேலை செய்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குவான். அவன் சமாளிச்சுட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். என்னோட பேர் சட்டோரா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவான். அந்த பூனை வந்துட்டு ஷாக் ஆகுது. ஓ சட்டோராவா, நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அந்த பூனை கேட்குது. இப்போ இவங்க திரும்பியும் அந்த இட்ஸிக்னி அவள் தேடி கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பொண்ணு தொலைஞ்சு போய் நிற்கிற மாதிரி இருக்குது, நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட பேட்ச் தேடுறது முக்கியம் இல்லையான்னு ஹீரோ கேட்குறான். வேணா உனக்கு பிரச்சனையாக இருந்தால் நீ இங்கேருந்து கிளம்பி, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீ தொலைஞ்சு போயிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. ஏ பாப்பா அழாத, எதுக்காக அழற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்த பார்க்குறா. ஆனால் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம ஹீரோ வந்துட்டு என் கையில் இருக்கிறது ஒரு மேஜிக்கல் காயின், இப்போ பாரு இது காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சு, இதோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மேஜிக்கெல்லாம் பண்ணி காமிச்சிட்டு அந்த காயினை அந்த பொண்ணுகிட்டே கொடுக்குறான். ஓ உங்கள் அப்பா அம்மாட்டே இருந்து தொலைஞ்சு போயிட்டியா, நாங்கள் ஒன்றா உங்கள் அப்பா அம்மாட்ட கொண்டு போய் விடுதோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ், இது நம்மளோட குழந்தைன்னு தானே பார்க்குறவங்க நினைப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கவும் நான் உன்னை பிரதராக தான் பார்க்கன்னு சொல்லி அவள் காமெடி பண்ணுதா. இப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்டே போயிருதா. சரி நீ தான் இன்றைக்கி ஒரு நல்லது பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் எனக்கு 2 நல்லது பண்ணால் தான் தூக்கம் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்ணுறான். அதான் நீ ஒரு நல்லது பண்ணிட்டல உனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட இன்சிக்னியாவை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிப்பேன், ஏன் ஒரு நாளைக்கு 2 நல்லது பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகவும். ஆக்சுவலி நான் ஒரு ஹாஃப் எல்ஃப் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே நினச்சேன் என்னடா நீ அழகாக இருக்கியன்னு, எல்ஃப்னாலே சமக்கியூட்டாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும். நான் சொன்னது உனக்கு காதில் விழலையா, நான் ஒரு ஹாஃப் எல்ஃப் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அவள் ஒரு மாதிரி வெக்கமாக்குறா. உடனே அந்த பூனை வந்துட்டு நான் செம ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு அது சொல்லுவான். அப்படின்னா நீ இப்படி குத்தக்கூடாது, சரி எனக்கு வலிக்கல நான் உன்னை விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வர வெக்கப்படுறா. உண்மையிலேயே உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இதில் என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, எந்த இடத்துல தொலைஞ்சதோ அந்த இடத்துல தேடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிள் கடை முன்னாடி வந்து நிற்காங்க. நான் ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அவள் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆக மொத்தம் நீங்கள் எதுவுமே வாங்க போகிறதில்ல, என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த தொலைஞ்சு போன பொண்ணு இங்கே ஓடி வந்துட்டுருக்கா. பார்த்தா அதை அந்த ஆப்பிள் கடைக்காரரோட பொண்ணு தான். உடனே அந்த அன்னைக்கு இவங்க தான் வந்துட்டு நம்ம பொண்ணை காப்பாற்றினாங்கன்னு அந்த ஒய்ஃப் சொல்லவும் அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்குறா. இதை நீங்கள் ப்ளீஸ் வாங்கிக்கோங்கன்னு அந்த அம்மா சொல்லவும் நம்ம ஹீரோயின் அதை வாங்கி பேட்சாக மாட்டிக்கிடுதா. அந்த கடைக்காரர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் பாத்தியா நம்ம யதார்த்தமாக பண்ண ஒரு ஹெல்ப்பை இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேருமே ஸ்லம்ப் மாதிரியான ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துலேயே அந்த பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். ஆக்சுவலி அந்த கடைக்காரன் அந்த பொண்ணு இந்த இடத்துல தான் இருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கான். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இதுக்கு மேலே டைம் இல்லை அப்படின்னு சொல்லவும் என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் வந்து ஒரு ஸ்பிரிட் தான், ஸோ என்னோட மானம் எல்லாமே ட்ரை ஆகிட்டுருக்கு, நான் காலையில் 9 to 5 தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லவும் ஓ ஸ்பிரிட்ஸ் கூட டைமிங் போட்டு தான் வேலை பார்ப்பீங்களா அப்படின்னோடனே ஆமாம் இருட்ட பகுதியில், ஸோ என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது, எமர்ஜென்சின்னா கூப்பிடுங்க, நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை நீ தான் இவ்வளோ பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. நான் ஒரு பொண்ணு கூட எப்படி தனியாக நடந்து போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். தப்பாக ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு மேஜிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் சும்மா தான் சொன்னேன், நைட்டும் நம்மளால் ஸ்பிரிட்ஸை சமன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேஜிக்கல் பேட்ஸை யூஸ் பண்ணி அப்படியே ஸ்பிரிட்டை சமன் பண்ணுறா. அந்த இடமே ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. அந்த ஜொலிக்கிற பிரைட்னஸில் நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் அழகாக நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுறா. நம்ம ஹீரோக்கு அவன் மேலே லைட்டாக லவ் அந்த மாதிரி தெரியுது. இப்போ திரும்பவும் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த தேடி இவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் இவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஹீரோ அந்த ஆளை கூப்பிட்டு எஸ்கியூஸ் மீ சார், ஃபெல் அப்படிங்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே ஓ ஃபெல் அவங்க கிட்டேருந்து ஏதோ திருடிட்டாளா, சரி ஓகே அந்த கடையில் போயிட்டு பாருங்கன்னு ஒரு கடையை சொல்லி அனுப்பி விட்றாங்க. என்னோட பொருளை அவங்க திருடி இருக்காங்க, நான் ஏன் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணும்னு நம்ம ஹீரோயின் வருத்தப்படுதா. ஹே கவலைப்படாதா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோடனே என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட, உனக்கு எதுக்கு சிரமம் இருக்கட்டும் அப்படின்லாம் நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படிங்கவும் நீ அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்கலையே நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லவும் என்னப்பா நீ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் தர மாதிரி, ஹே சுபாரு நான் ஒன்று தான் நம்பியிருக்கேன், இந்த மாதிரி மோட்டிவேஷனலாக சொல்லலாம்ல அப்படிங்கவும் எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது, நான் ஒன்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பி வைக்கவும் ஒருவேளை நான் திரும்ப வெளியே வரலைன்னா நீ இங்கேருந்து சேஃபாக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இந்த மாதிரிலாம் பேசாத, நீ கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்க்குறா, ரொம்பவே இருட்டாக இருக்குது. ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கீழெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. பார்த்தா ஒருத்தன் இறந்து போய் கிடக்குறான். நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது ஓ நீ இதை பார்த்துட்டியா, அப்போ எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ பின்னாடியிலேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிட்டான்னு பார்த்தா அவனோட வயிற்றுல பெருசாக கீறி நிறைய ரத்தம் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வழியில் துடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் கதவை திறந்துட்டு உள்ள வரா. ஹீரோயினையும் பின்னாடியிலேருந்து யாரோ அட்டாக் பண்ணி கொண்டுருந்தாங்க. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே ஹீரோயின் இறந்து போயிருந்தா. நான் விட மாட்டேன், எப்படியாச்சும் ஒன்று காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறிக்கிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோ இறந்து போகவும் பார்த்தா டே தம்பி ஆப்பிள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குவான். ஆப்பிள் வேணுமாங்கவும் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறான். அப்போ போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இந்த ஃபஸ்ட் எபிசோடு இன்னும் முடியல. இது ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால நான் இதை 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் போய்ட்டு அப்படியே இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதோ இந்த தெரியிற எண்ட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் எபிசோட கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். எண்ட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள்.